Hello friends, welcome to Mithuntips. இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர் ஸ்டைல் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மிதுன்டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம் 100 கிராம், வரமிளகாய் 10, தேங்காய் 1 கப், சீரகம் 1 டீஸ்பூன், மல்லி 1 டேபிள் ஸ்பூன், 2 தக்காளி, ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி, அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 கொத்து கருவேப்பிலை, கத்திரிக்காய் 6 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இப்போ தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுக்கலாம். கத்திரிக்காயை இந்த மாதிரி முழுசாக கட் பண்ணாமல் பின்னாடி ஒரு 6 ஸ்லைஸ் அல்லது 4 ஸ்லைஸ் வர்ற மாதிரி நல்லா கீறி விட்டுக்கோங்க. இப்போது வாணலியில் முதல்ல எண்ணெய் விட்டுட்டு எடுத்து வச்சுருக்க மல்லியை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா அந்த மணம் வரணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நான் எடுத்து வச்சுருக்க வரமிளகாயை சேர்த்துக்கலாம். நீங்கள் காரத்துக்கேற்ப சேர்த்துக்கோங்க. இதுவும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் லைட்டாக நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். மிளகாய் வந்துட்டு கருக விடாமல் பார்த்துக்கோங்க. இப்போது மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு எடுத்து வச்சுருக்க திருவன தேங்காய் 1 கப், அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க புளி அதையும் சேர்த்து, அது புளி கடைசியாக சேர்த்தா போதும். சும்மா ஒரு ஓட்டு ஓட்டிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதை தனியாக ஆற வச்சு எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுட்டு இப்போ மறுபடியும் அதிலையே எண்ணெய் கொஞ்சம் விட்டுட்டு வெங்காயத்தை வதக்கிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம் 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வதங்கிருச்சு. இப்போ அதை எடுத்து வச்சுட்டு அடுத்தது கத்திரிக்காய் வதக்கிக்கலாம். அதுக்கு எண்ணெயை விட்டுட்டு அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். இன்னும் நல்ல பிஞ்சு கத்திரிக்காய், சின்ன கத்திரிக்காயாக இருந்ததுன்னா இன்னும் நல்ல சுவையாக இருக்கும். உங்களுக்கு கிடைச்சதுன்னா அப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதுவும் நல்லா வதங்கிருச்சு. பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா வெந்துருச்சு. கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்ததை அரைச்சிட்டு அது கூடவே வெங்காயத்தை சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ அதையும் அரைச்சாச்சு. அடுத்தது வாணலியில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு சேர்த்துக்கலாம். இது குழம்பு தாளிக்கிறதுக்காக முன்னாடியே நம்ம எண்ணெய் கடுகு போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுட்டு தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ நல்லா பழுத்த பழமாக ஒரு மீடியம் சைஸ் எடுத்துக்கோங்க. 2 தக்காளி, பெரிய தக்காளினா 1 போதும். இப்போது தக்காளி வதங்கிறதுக்கு அளவாக லேசாக உப்பு போட்டிருக்கேன். இப்போது நல்லா வதங்கிருச்சு. நாம் அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதை இது கூட சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம்.
உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொதிக்க விடணும். இப்போது கொதி வந்துருச்சு. இது கூட நம்ம ஏற்கனவே எண்ணெயில் நல்லா வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். இதை நம்ம கடைசியாக சேர்த்தா போதும், ஏன்னா இது ஏற்கனவே எண்ணெயில் நல்லா வெந்திருக்கு. முன்னாடியே போட்டோம்னா இது உடஞ்சி போயிடும். ஸோ நம்ம ஃபைனலாக சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ ஒரு கொதி வந்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா குழம்புல மிக்ஸ் ஆயிரும். இது சூடான சாதத்துக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.